Hi friends, welcome to Tamil Tech Source. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா OnePlus 60யோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கே இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து யாருமே ஸ்பான்சர் பண்ணல. இந்த ஃபோன் வந்து எனக்கு ஃப்ரீ யூனிட்டாக கிடையாது. ஏதோ ஒரு ரீட்டைல் யூனிட்டாக வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம பே பண்ணி வாங்குவோம் பார்த்தீங்களா, அது பேர் ரீட்டைல் யூனிட் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்களே OnePlus 60 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணி இந்த ஃபோனை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரிவ்யூ போடலாமே சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். வாங்க அன்பாக்சிங் ஓவர்வியூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் QR கோடு கொடுத்துருக்கேன். அதாவது QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் QR கோடு என்னென்னு தெரியல, மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி QR கோடு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் யூனிட் தான். ரீட்டைல் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பே பண்ணி வாங்குறது. ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு OnePlus 16 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அன்லாக் த ஸ்பீட்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 16 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மணி அந்த விலையெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கணுன்னு ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிரர் பிளாக்கு 128GB 6GB ரேம் உள்ள OnePlus 60 தான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, மற்றபடி பார்த்தா ஸ்னாப்டிராகன் அது மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பார்க்க ரொம்பவே செம்மையாக இருக்குங்க. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா OnePlus ஒரு ஃபேன் தான். ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஃபோனு. இந்த ஃபோனை இப்போ நம்ம எடுப்போம். ஓகேங்களா, இந்த ஃபோனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை வெளியே எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் மிரர் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்க ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபோன் தண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபோன் இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லா மேனுவல்ஸு கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை தனியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு மேலே இருக்க மேனுவல்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி அதுக்குள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நிறைய சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ரிஜெக்டல் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் மூலிமா நீங்கள் சிம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusோட சேஃப்டி இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஸ்டிக்கர் சொல்ல முடியாது, ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக சைனீஸ் வெர்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ எம் த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் புது கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்லிட்டே பண்ணலாம். OnePlusக்கு ரொம்பவே குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து சூப்பராகவே ஃபிட் ஆகுதுங்க. ஓகேங்களா, ரொம்பவே பக்காவாக ஃபிட் ஆகுறது இல்லாமல் ரொம்பவே க்ரிப்பாகவும் ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியிலே இருக்குது. அதாவது ப்ரீமியம்ஸ் இது வந்து உங்களுக்கு போகாமல் அதே இடத்துல கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் OnePlusோட CEO. ஓகேங்களா, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன்றும் தேவைப்படாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது போய் பார்த்தீங்கன்னா டேஷ் சார்ஜர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜ் ஏறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, பட் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும் சார்ஜ் ஏறுது. சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது சார்ஜ் போடுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ரொம்பவே டிசைனாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா Type-Cலேருந்து உங்களுக்கு 3.5mm ஜாக்கில் உங்களுக்கு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு OnePlus 60ல் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ நீங்கள் இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 60A இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க ஸ்டிக்கரை பிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ ஸ்டிக்கரை பிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பூட் ஆன் பண்ணலாம். இந்த பூட் ஆன் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு சைடில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusோட லோகோ வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பூட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம சைடில் அது வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்களே பாருங்கள். இல்லை பாஸ் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வால்யூம் லாக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஈஸியாக சைலண்ட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம் போடுறதுக்கு ஸ்பாட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டியூல் சிம் போட்டுக்கலாம். அப்புறம் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் சி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஃபோனோட ஃபுல் ரிவ்யூக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை ஆன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, செட்டப்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு செட்டப் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோனை வந்து அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அப்டேட் வந்து சின்ன அப்டேட் கேட்குது. இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் ரொம்ப கம்மி MB தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரும்போதே Android 5 வெர்ஷனில் வருது. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஒரு விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே செம்ம லுக்கில் தருது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ அபவுட் ஃபோனில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமு ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் OS வெர்ஷன் வந்து 9 ஓகேங்களா. அதாவது 9ல் வந்து ரன் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சிஜன் OS-ஐ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் P9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 9ல் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே பார்க்க சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்று தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இப்போ கேமரா ரிவ்யூக்கு போகலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி கேமரா போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவில் உங்களுக்கு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஏகப்பட்ட மோடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டிக்கு நான் சொல்லிகிட்டே கொடுப்பேன். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் கேமரா குவாலிட்டியெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜூமிங் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ ஜூமிங்லேயும் ஃபோட்டோ ரொம்பவே கிளியராகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் அந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸு அந்த மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். இது ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கேமிங் ரிவ்யூ அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு வீடியோஸு அது மாதிரி இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080pயில் இருக்குது. நீங்கள் வேணால் 4K 60 FPS கூட வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் 4Kயில் இருக்கிறது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம நார்மலாக 4-5 ஃபோட்டோ இருக்கிறேன். உங்களுக்கு கேமராவை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் அப்டேட்னால உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ரொம்பவே கிளாரிட்டியாகவே இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சைடில் வந்து ஒரு லென்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கூகுள் ஃபோட்டோவில் அது வந்து உங்களுக்கு இந்த மெயின் கேமராலேயே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தெரியலனா அந்த பொருள்கிட்ட போய் ஃபோட்டோ வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு ஒரு லென்ஸ் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்ன ப்ராடக்ட் எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி அதையே சொல்லிடும். ஸோ இந்த கொண்டு வந்தது ரொம்பவே சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்ல இது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வீடியோ, ஃபோட்டோஸ், போர்ட்ரேட், நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோடோட ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது. அப்புறம் வீடியோஸ், ஸ்லோ மோஷன் வீடியோ, சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எடுத்தது ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். DSLR வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இல்லை இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த கலர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த பில்டிங்கோட கலர் எல்லாமே உங்களுக்கு ஈவினிங் டைமில் எடுத்தது ரொம்பவே பக்காவாக இருக்குது. எந்த வெளிச்சமும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவும் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூமிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி குறையவே இல்லை, ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் பக்காவாக கட்டுறது ரொம்பவே ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 FPSல உங்களுக்கு வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோனில் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு 1080pல தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணாது. டிவியில் மட்டும் 4K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1080pல தான் வீடியோ வரும்.
பட் ஆனால் 4Kல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை எடுக்கும்போது ஓட்டினா கூட உங்களுக்கு OnePlus 60ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300 mAh கொடுத்துருந்தாங்க. பட் OnePlus 60ல பார்த்தீங்கன்னா 3700 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாவே தாங்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு 50% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% குறைஞ்சிருக்கு. ரொம்ப பேட்டரி லைஃப் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்கிறதுனால அது மட்டும் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சில பேருக்கு நாட்ச் பிடிக்காது, பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாச்சும் பக்காவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே நாட்ச் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இரிட்டேட்டே இருக்காது, ரொம்பவே பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் பக்காவாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்னாப்டிராகன் 845 சிப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே ஸ்பீடாகவே இருக்கும், ரொம்பவே செம்மையாகவே இருக்கும், ஹேங்கும் எதுவுமே ஆகாது. சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Gorilla Glass 5க்கு பதிலாக 6 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD + 6.21 இன்ச் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் அவுட்டரில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாகவே தெரியுது. நான் பாருங்கள் உங்களுக்கு சைடில் அந்த மாதிரி தான் வைக்கும்போது கூட உங்களுக்கு எந்த மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ நீங்கள் அதிகமாக மூவிஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ல் வீடியோஸ் எல்லாம் ப்ளே ஆகும். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போகலாம். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா OnePlus 6ல் வந்து உங்களுக்கு பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ OnePlus 60ல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது கூட உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் டேபிளில் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக இப்படி கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, அதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் அவங்க கூடிய சீக்கிரத்தில் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்பலாம். அப்போ தான் மேஜர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்களே, அந்த கொடுக்கும்போது இந்த அப்டேட் எல்லாத்துலேயும் இது சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ ஸ்பீடாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேஜர் அப்டேட் தருவேன்னு OnePlusலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு Android P வெர்ஷன் வந்ததுனால இப்போ அடுத்து உங்களுக்கு 2 அப்டேட் வரும். ஸோ மெயின் அப்டேட்னால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ OnePlus 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P அப்டேட்டோடு தான் வரல, Oreo அப்டேட்லாம் வந்துச்சு. ஸோ P கொடுத்ததுனால உங்களுக்கு இன்னொன்று ஒரு அப்டேட் வரும். பட் OnePlus 60ல் உங்களுக்கு 2 அப்டேட் வரதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து OnePlus 60யோட கேமிங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவ்யூ, கம்பேரிசன் வீடியோஸ் அது மாதிரி நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த QR கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த QR கோடு என்னன்னு தெரியல, மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா QR கோடை பற்றி தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புற வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video friends. Bye bye.